ஹே பர்டீஸ், இன்றைக்கி நம்ம வேர்ல்டோட 5 அழகான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக ட்ராவலிங் லவர்ஸ்க்கு இந்த பிளேசஸ் ஒரு ட்ரீமிங் பிளேசஸ்னே சொல்லலாம். வாங்க, உங்களுக்கான அந்த 5 அழகான விஷயம் என்னென்னு பார்க்கலாம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹிமாலய மலைகள். ஹிமாலய மலைகள் உலகிலேயே மிக உயர்ந்த மலைத்தொடர். எவரெஸ்ட் போன்ற பெரிய சிகரங்களும் இங்கே இருக்கு. இவை இந்தியா, நேபாள், பூடான் போன்ற நாடுகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு சுவராகவே இருக்கு. இந்த மலைகள் இயற்கையோட அற்புதமான படைப்புகளில் ஒன்றா இருக்கு. அதோடைய தூய்மையும் மற்றும் அங்கே இருக்கிற அமைதியும் மக்களை ரொம்பவே கவர்ந்து ஈர்க்குது. பனிக்கூடங்களும் பசுமையான காடுகளும் அழகான நீர்வீழ்ச்சிகளும் ஹிமாலய மலத்தோட அழகு இன்னும் பிரமிக்க வைக்குது. பலவிதமான விலங்குகளும் மற்றும் தாவரங்களும் வாழ்ந்து வருது இங்கே. ஹிமாலய மலைகள் பரிசுத்தமான ஆத்மீக வளம் கொண்டதா எண்ணப்படுகிறது. அது பயணம் செய்யும் தனி அனுபவத்தை தருது. ஹிமாலயத்தில் தரிசனம் பெற்றவர்கள் அங்கு பெற்ற அமைதியை மறக்கவே முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தி கிரேட் பேரியர் ரீஃப். இது ஆஸ்திரேலியாவின் வடக்கு கரையில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய பவளப்பாறைகளின் அமைப்பு இது. இதில் ஆயிரக்கணக்கான பவளப்பாறைகள் மற்றும் வண்ணங்கள் நிறைந்த அழகான மீன்கள் இங்கே இருக்குது. இது வேர்ல்டில் ரொம்பவே முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸில் ஒன்றா இருக்குது. நீர் சுழல டைமில் இந்த பவளப்பாறைகள் ரொம்பவே அழகாக தெரியும். பவளப்பாறைகளுடைய அமைப்பு பார்க்குறப்போ ஒரு பிரம்மாண்டமான லுக்கை கொடுக்கும். அப்புறம் இங்கே நிறைய உயிரினங்களுடைய நிறைய உயிரினங்களுக்கு லிவிங் பிளேஸாகவும் இருந்துட்டு வருது. இது மனுஷங்க கிட்ட இருந்து இயற்கையை அன்பாக பாதுகாக்க வேணும் அப்படின்றத நினைவூட்டுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அரோரா பொரியாலிஸ், அதாவது வடக்கு ஒளிகள். வட ஆர்டிக் பகுதியில் வானில் காணப்படுற ஒரு அற்புதமான ஒளிக்காட்சி இது. சூரியன்ல இருந்து வர மின்கக்கள் நிறைந்த துகள்கள் பூமியில் இருக்கிற வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களை தாக்குறப்போ பச்சை, மஞ்சள், இளஞ்சிவப்பு, ஊதா போன்ற காட்சிகள் வானத்தில் தோன்றுது. எப்படி இந்த ஒளிகள் எல்லாம் வானத்தில் தோணுது அப்படின்னா, அங்கே காந்த சக்தி ரொம்ப வலுவாக இருக்குது. இந்த ஒளிகள் வானத்தில் நடனமாடுவது போல் தோன்றுது. இது பார்ப்பவர்களை மெய் சிலிர்த்து பார்க்க வைக்குது. சூரிய காற்றுகள் மூலமாக வர இந்த கொந்தளிப்பு இந்த ஒளிக்கருக்களை இன்னும் பிரம்மாண்டமாக பிரகாசலிக்க வைக்குது. தெற்கில் இதே போல் காணப்படுற இந்த நிகழ்ச்சி அரோரா ஆஸ்ட்ரலிஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தி கிராண்ட் கேன்யான். அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த கிராண்ட் கேன்யான் உலகின் மிகப்பெரிய ஆழமான பள்ளத்தாக்குகளில் ஒன்றாக இருக்குது. இந்த கிராண்ட் கேன்யான் தேசிய பூங்காவின் முக்கிய ஈர்ப்பாக இருந்துட்டு வருது. அதிசயமான இயற்கை அழகை கொண்ட கலடோ நதி இதன் மூலம் பாய்ந்தடைய மில்லியன் ஆண்டுகளாக நீர் மற்றும் காற்றின் கழிவு காரணமாக இந்த ஆழமான ஒரு பள்ளம் உருவாகியது. அந்த கண்மலைகள் எல்லாம் பல அடுக்குகளாகவும் பல வண்ணங்களிலும் காணப்படுவதால் இது மேலும் கவர்ச்சி அளிக்கிறது. இங்கு சூரியன் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் பல வண்ணங்களில் மாறும் காட்சிகள் உண்மையில் மெய் சிலிர்க்க வைக்குது அங்கே இருக்கிற எல்லாரையும். கிராண்ட் கேன்யான் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக கருதப்பட்டு வருகிறது. பல்வேறு நடைப்பயண பாதைகள், காட்சி பொறியியல் ஆகியவை பார்க்கும் மக்களை இழுத்து மெய் மறந்து சிலிர்க்க வைக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போது சக்குரா அல்லது ஜப்பானின் மாலை பூக்கள் எனப்படுறாங்க. இது ஜப்பானுடைய அழகான மலராக கருதப்படுறாங்க. இவை வெண்ணிறம், ரோசா மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களில் மலர்ந்து ஒரு சிறிய காலத்திலே மாயமாயிடுது. ஜப்பானில் ஹனாமி எனப்படும் சக்குரா பூக்கள் பார்க்கும் பாரம்பரிய விழாவாக ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுறாங்க. இந்த மலர்கள் வசந்த காலத்தில் மலர்ந்து மிக குறுகிய காலத்திலே மாயமாயிடுது. இது வாழ்க்கையின் தற்காலிக தன்மையை பிரதிபலிக்கிறது. சக்குரா மலர்கள் அமைதி, அழகு மற்றும் புதிய தொடக்கத்தை குறிக்கின்றன. ஹே பர்டீஸ், இவ்வளோ நேரம் நிதினாஸ் சேனலை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம நிதினாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பர்டீஸ். தேங்க்யூ.